சர்வதேச லெவலில் இப்போ இஸ்ரேல் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தப்பு சார். போருன்றது யார் பண்ணாலுமே தப்பு சார். இவன் வந்து உட்காந்த இடத்துலேருந்து ஒன்று அறிவிச்சிட்டு போயிடுறான். நான் சாகிறது வந்து பொதுமக்கள் தான் அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டாக அந்த உக்ரைன் வாரில் வந்து புட்டின் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஜெலன்ஸ்கி ஒன்று சொன்னாப்புல. எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அந்த ஊரில், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மாதிரி காசாவில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களையும் கதறுதுங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் தான் கடவுள் எங்கே போயிட்டாரு நம்ம கோவம் வரும் எனக்கு. அது வந்து போருன்றது, நீ போர் அறிவிச்சியா, நீ போருக்கு நீ வந்து அறிவிச்சுட்டு நீ போய் சண்டை போடுறதா இருந்தால் போர் ஓகே. இல்லைனா நீ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவொன்னே மற்றவங்க போய் சண்டை போட்டு அவங்க குடும்பம் அழிகிறது, நாட்டு மக்கள் அழிகிறது, பொதுமக்கள் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக வந்து கண்டிக்கத்தக்கது. ஆனால் நடக்குது. நம்ம பொதுமக்கள் நமக்கு சொல்ல தான் முடியும் தவிர்த்து நம்ம செயல்பாடுகள் நம்ம கையில் கிடையாதுன்றதுனால அதை பற்றி வருத்தப்படுறேன். நடக்க வேணாம்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நடந்துட்டு இருக்கு. என்ன செய்ய முடியும்? வந்து சினிமாவுக்கு அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொலிட்டிக்கலாக தான் இருக்காங்க. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இப்போ வரப்போகிறவங்க, இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இல்லை, ரொம்ப நாளாகவே இப்போ பொலிட்டிஷியன்ஸ் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆளக்கூடாதுன்னு விதி கிடையாது இல்லை சார். ஆக்சுவலாக எல்லாருமே பொதுமக்கள் தானே. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அரசியலுக்கு இப்போ ஈக்குவலாக பயணிக்கிறதுனால அங்கே நிறைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் அவங்க கருத்துப்பாட்டு மாற்றம் அதிகமாக நடைபெறும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவங்க ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க, வர்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் கடந்த ஒரு 30 டெக்கேடாக வந்து சினிமா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் நத்திங் ராங் இல்லை. இது வரைக்கும் இருக்காங்களா சார்? இது வரைக்கும் அப்படி தானே இருக்காங்க. கடந்த எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்தே இல்லைங்களா, கருணாநிதி சார் காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே நல்லாட்சி தான் கொடுத்துட்ருக்காங்க. நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்கன்றதுனால ஸோ சினிமாவில் உருந்து வரவங்க வந்து இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல்ஸ் தான் சார். சார் அரசியலுக்கு வர மாட்டேங்குது. ஆமாம் சார். நான் என்ன கேட்குறீங்களா? நான் எனக்கு அந்த சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல சார். சில விஷயத்தில் சிலருக்கு சில விஷயம் பிடிக்குன்ற மாதிரி எனக்கு வந்து பெரிய நாட்டம் அதில் கிடையாது சார். இப்போ கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.